Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நோ வே அவுட். இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புவாங்க. வீடியோக்குள்ள போலாம். நோ வே அவுட் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி. மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன்ஸ் இப்போ தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ரமேஷ் நாயர், பேசில் ஜோசப்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ வைஃப் கூட ஒரு நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டான பேசில் ஜோசப் பேச்சை கேட்டு 90 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாஜிஸ்டிக் பிசினஸ்ல களத்துல இறங்குறாங்க. லாக்டவுன் டைம்ல பிசினஸ் பயங்கர லாஸ்ல போய் கடன் கொடுத்தவங்கலாம் திரும்பி கேட்கறதுனால சூசைட் பண்ணிக்கிறது தான் ஒரே வழின்னு முடிவு எடுக்கும் போது ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அதை தொடர்ந்து அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லைங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான சர்வைவல் த்ரில்லர் டிராமா தான். ஒரு ஹியூமன் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் சூசைட் மட்டுமே ஒரு பதில் ஆயிராதுங்கிறத மெசேஜா அழகா சொசைட்டி கன்வே பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. லாக்டவுன் டைம்ல பினான்சியலா நிறைய பேர் பயங்கரமா அடி வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, மக்களோட மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரச்சனைனா பதில தேடணும், பாய்சன் பாட்டில தேடக்கூடாதுங்கிற டைலாக் ஏத்த மாதிரி தான் படத்தை எடுத்து காமிச்சிருந்தாங்க. தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மினிமலிஸ்டிக்கான கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு படத்தையே நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நடிச்சு எல்லாருமே இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே எஃபோர்ட் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மெசேஜ் தான். அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சர்வைவல் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. போன் காலை வச்சு ஒட்டுமொத்த படத்தையுமே முடிச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் பிலோ ஆவரேஜான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்னுமே ப்ராப்பரா எண்ட் பண்ணிருக்கலாம். எமோஷனல் கனெக்ட் பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சு. அதை தாண்டி நேட்டிவிட்டி ஃபேக்டர், ரியாலிட்டியான கொரோனா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அழகா அட்ரஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா ஆவரேஜான ஒரு டோன்ல சிம்பிளா தான் பண்ணிருக்காங்க. படத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பட் இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்லை கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். படம் எமோஷனலா கிரிப்பிங்கா லைட் ஹார்ட்டடா இல்லாம போயிடுச்சு. நீங்களே யோசிப்பீங்க நிறைய இடத்துல. ஏன்னா எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட்ஸுமே அந்த அளவுக்கு வா மொமெண்ட்டையும் ஹை மொமெண்ட்டையும் கிரியேட் பண்ணல. ரொம்ப சிம்பிளா பிளாட்டான ஒரு டோன்ல என் பண்ணிட்டாங்க. அதுக்கான லைஃப் லெசன்ஸை ப்ராப்பரா அழகாவே கன்வே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட சாகிறதுக்கு தாண்டா அதிக தைரியம் தேவைப்படும். அது இருக்கும்போது ஏன்டா அவங்களால வாழ முடியாதுன்னு கேட்கிற மாதிரியான இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை தான் கன்வே பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த மெசேஜாவும் டைலாகாவுமே மூவில பேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவியோட மேஜரான ஹைலைட்டே ஃபர்ஸ்ட் 30 minutes ஓப்பனிங்ல இருந்து சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் எட்ஜ் த்ரில்லர் டிராமா ஸ்டைல சஸ்பென்ஸ் ஃபேக்டர் நல்லாவே லீட் பண்ணியிருந்தாங்க. இன் பிட்வீன்ல கண்டென்ட்டும் கான்ஃபிளிக்டும் பத்தாத காரணத்தினால பயங்கரமா படம் அடி வாங்கி லேக் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு சர்வைவல் டிராமா மூவி தான் இந்த நோ வே அவுட். இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்காம இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you all.